என்ன சாப்பிட அனுப்புறதுக்கு தான் வந்திருக்காங்கம்மா. சாப்பிட்டு வந்துர்றேன். சாப்பிட்டு வந்துர்றேன். தங்கச்சிம்மா. அண்ணனா கை ஆடுது பாரு. கை ஆடுதுன்னா சரக்கடிக்க கூடாது. டயத்துக்கு பாத்தீங்கன்னா சரக்கு சரக்கடிக்கிறது கை ஆடுது. நாசமா போற தங்கச்சிய. சாப்பாடு போடுற சோறுக்கு கை அடிச்சிருக்கிற. நாசமா போ. அப்ப கை ஆடுது நான் சொல்லுவேன் இங்க. மணி 8 ஆச்சுல. 8 ஆச்சு. சரி மாவு சாப்பிடு. அண்டாவுல தீந்து போயிருக்கும். பாலா முதல்லயே இருக்காமா? 6 மணிக்கு மாவு வாங்குனா, மாவு பொங்குறதுக்குள்ள வாங்குனா நம்மளுக்கு லாபம். லாஸ்ட்டா 8 மணிக்கு போனா அண்டா காலியாக போற நேரம் போனா, மாவெல்லாம் பொங்கிரும். நம்மளுக்கு வெயிட்லெஸ்ஸா இருக்கும் மாவு. ஏன் பொங்கிரும்? காசுக்கு நட்டம். ஓகே சிஸ்டர். அக்கா உங்களோட அக்கா, கண்ணாடி போட்டு வீடியோ போட்டீங்களா? அந்த வீடியோ சூப்பர் அக்கா. அப்படியா? அது விஜய் இல்ல, விஜய் தங்கச்சி. அக்கா இங்க இருக்காங்க அக்கா, கண்ணாடி எங்க போகுது? அக்கா இங்க இருக்காங்க அக்கா, கண்ணாடி எங்க போயிருக்குது? அதுக்காக கண்ணாடி எடுத்துட்டு போக முடியும்? ராஜலட்சுமிமா இங்கதான் இருக்கீங்களா? எங்க ஜெசிமா தங்கச்சியை காணும்? எதுக்கு மாவு தெரியுமா இந்த பக்கம். விஜயமா எதுக்கு தெரியுமா செந்தில கிண்டல் கிண்டல் பண்ண வேணான்னு? ஆ, அது அப்பதான் சோகக்காரர் சொல்லிட்டு இருந்தாரு, நீங்க வரல. அப்பதான் உள்ள வந்தீங்க நீங்க. அப்படியா? அவருக்கு என்ன சோகம்? அவரு சேக்கிரார் அந்த இது நடந்ததுல, இன்சிடென்ட் நடந்ததுல, ஆமா. அதுக்கு மறுநாளே அவர் டெல்லியில இருந்து வந்தவர் ஊருக்கு கிளம்பி ட்ரெயினுக்கு கிளம்பி பொண்ணை அழைச்சிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் விடுறதுக்காக போயிருக்காரு. ஆ. போயிருக்கும் போது வண்டிக்காரன் ஒருத்தன் புள்ளிங்க புள்ளிங்க குரூப் வந்து விட்டு தூக்கிட்டாங்களாம். ஆ? புள்ளிங்கன்னா தெரியாதா? சின்ன பொடி போயிடுவான். என்ன ஆச்சு அப்புறம்? மண்டகம்லாம் இதாகி நினைவு தப்பி ஆ. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இப்ப படுத்த படுக்கையா இருக்காரு, காலு பிராக்சர் ஆகி. யாருக்கு? அதனாலதான் பொண்ணுக்கா இவருக்கா? இவருக்கு செந்திலுக்கு. ஐயோ. அதனாலதான் அவர் மூஞ்சி காட்டாம படுத்துக்கிட்டு பாடிட்டு இருக்காரு. அப்ப போய் அப்பாட்ட கரண்ட் பாருங்க. ஆனா அவரு இத சொல்லும் போது கூட கெக்க பக்கன்னு உங்களுக்கு சிரிப்பா பாரு. விஷயம் இல்ல தெரியாம நான் கிண்டல் அடிச்சது கூட தப்பு இல்ல. இல்ல தெரிஞ்சுக்கிட்டு பல்ல கட்டுறீங்க அவரு. இல்ல கடைசி வரைக்கும் அவர் தனம் யாருன்னே போயிட்டாரு பாருங்க. அதுதான் அதுல ஒரு ட்விஸ்ட். அதுதான் அவரு கண்டுபிடிச்ச மாதிரி தானே சொல்றாரு. இல்ல இல்ல என்னைய செந்தில்னு சொல்றதுக்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு அப்படின்னு. இத படிங்க கீழே. எஸ் எஸ் சார் அப்படிங்கிறாங்க ராஜலட்சுமிமா. பாலமுருகன் ஒரு கமாண்ட் போட்டிருக்காங்க, படிங்களா? அண்ணன் அக்கா 2 பேருக்கு அன்பான கோரிக்கை. ரகுமான் அண்ணா சேனல் வந்த நண்பர்களுக்கு பாலமுருகன் சைலண்ட் வாட்சில் இருக்கிறேன். சிரிக்கிற பொம்மை போடுவேன். யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மாவு 20 ரூபாய்க்கு கொடுங்க. பாலமுருகன் வெகுளியான பொண்ணு. எவ்வளவுக்கு மாவு? மாவு 20 ரூபாய்க்கு. இந்த 20 கப்புல. ரூபாய்க்கு. 20 ரூபாய்க்கு ஆமா. எப்படி பண்ணுவா? எங்களுக்கு வேற சாப்பாடு. இது எங்க அப்பாவுக்கு மட்டும். அங்க எங்க இருந்து அப்பா வந்துட்டு டெய்லி அண்ணன் வீட்டுல இருந்து வந்துட்டீங்களா? ஒரே தெரு தான் எங்க அண்ணன் வீடு. அப்படியா? ம். நாய் போன் நம்பர் எல்லாம் வாங்கினா திருப்பூர்ல இருந்து, அந்த நாய் திரும்ப போன் அடிக்கவே இல்லை. நேற்று ஃபுல்லா போன் அடிப்பான்னு என்னைய பார்த்தேன். திருப்பூர்னால இனிமே அந்த நாய் ஞாபகத்துக்கு வந்துரும். என்னைய பிடிச்சி கழுவி கழுவி ஊத்துவிய திருப்பூர்னு. நாய் ஐயோ திருப்பூர்ல நான் வேற பெரிய நாயின்ட்டு. திருப்பூர்ல பெரிய ரவுடி. வாடா அவனை கண்டுபிடிச்சிருந்தா கொன்னே கொடுண்டான. ஆ? அவனை கண்டுபிடிச்சிட்டா நிறுத்தி எடுத்துருவான் அவனை. என்னமோ பண்ணுங்க. என்னைய மட்டும் இழுத்துறாதீங்க. நான்லாம் மான் கராத்தே கத்து வச்சிருக்கேன். ஓடி போயிருங்க. அது தெரிஞ்சதுல, அது ஓகே, அது இருந்தா போதும். மான்கராத்தே இருக்குல்ல கைவசம். ஆமா. நீங்க தான் மான் கராத்தே கத்து வச்சிருப்பீங்க போல இருக்கு. இல்ல, அவ போனோன்னா அந்த சிரிக்கி வரா மேல, அந்த சிரிக்கி மேல வரா. கருப்பாடா. மான் கராத்தே நீங்களும் தானே கத்து வச்சிருக்கீங்க. விழுந்தடிச்சு ஓடி போறீங்க. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. நாயா ஓடுறேன். ஆமா ஆமா. யார சொல்ற அப்படின்னா இல்லப்பா இல்லப்பா நீ சொன்னிலப்பா அதுக்கு. ஐயோ நான் விழுந்துருவேனே சிரிச்சா கீழே. இது எப்ப இது எப்ப நடந்தது? லாஸ்டா